மாலுக்கு போகலான்னு சொல்லி கிளம்பி வந்து வண்டியில் உட்காந்தா பயங்கரமான ஷாக் எங்களுக்கு. வண்டிக்குள்ளே எலி பூந்து எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணி வச்சுருந்தது. அதுவே எங்களுக்கு ரொம்ப மூட் அவுட் ஆகிடுச்சு. சரி போகலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். எங்கள் பையன் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தான். சரி இவனுக்காகவாவது போகலாம் அப்படின்னு சொல்லி தான் இங்கே பாரதியா மால்னு பெங்களூரில் இருக்குது, அங்கே போயிருந்தோம். அங்கே வந்து ஃபன் டைம்னு சொல்லி கிட்ஸுக்கான ப்ளே ஏரியா ஒன்று இருக்குது, அங்கே தான் கூட்டிகிட்டு போயிருந்தோம். இவனுக்கு 1.5 இயர்ஸ் இருக்கும் பொழுதே நாங்கள் போய் கேட்டோம். ஆனால் இதில் வந்து 2 இயர்ஸ்லேருந்து தான் அலவுடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி எப்படா 2 இயர்ஸ் ஆகும்னு வெயிட் பண்ணி நாங்கள் கூட்டிகிட்டு போனோம். ஆக்சுவலி மாலுக்கு போன ரீசனே ஜனநாயகன் படம் பார்க்கணும் அப்படின்னு தான். ஆனால் அங்கே கிட்ஸ் அலவுட் இல்லாததுனால என் ஹஸ்பண்ட் சொன்னார், நீ போய் வேணால் பார்த்துட்டு வா, நான் இவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஏன்னா எனக்கு தான் படம் பார்க்கணும் போல் இருந்தது. வை பிகாஸ் எனக்கு மதன் கௌரின்னா ரொம்ப பிடிக்கும். மதன் கௌரி இந்த படத்தில் வராருன்னு தெரிஞ்சதும் எனக்கு பார்த்தே ஆகணும்னு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதனால தான் நாங்கள் இப்படி ஒரு பிளான் போட்டோம். ஆனால் காலையில் வந்து இந்த சம்பவத்தினால நாங்கள் 2 பேருமே மூட் அவுட் ஆகிட்டோம். என் ஹஸ்பண்ட் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டாரு. சரி இவங்கள விட்டுட்டு நான் எப்படி போகிறது இந்த டைமில் அப்படின்னு தான் நான் போகலை. ஆனால் படத்துக்கு போயிருந்தா கூட இவ்வளோ ஹாப்பியாக என்ஜாய் பண்ணியிருப்பேனான்னு தெரியாது. இவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே அந்த சம்பவத்தையெல்லாம் மறந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம்.